ஃப்ளவர்ஸ் அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம MDH மாஃபியாஸ் டாக் ஹெவனோட பேஜ் 5 தான் பார்க்க போகிறோம். எஸ், இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. ஸோ பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக பேஜ் 5க்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே ஜூன் தான் அப்படியே ஒரு சேரில் உட்காந்து கால் ரெண்டையும் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அவரோட நெயில்ஸ் இல்லையா அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ சைடில் யாரும் பார்க்க அங்கே ஹோபியோட சேர் தான் ஒரு மாதிரி காலியாக இருக்குது. டைம் ஆயிடுச்சு, சார் இன்னும் வேலைக்கு வராமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு? யோ கான்ஸ்டபிள், சொல்லுங்கள் சார். எங்கே உங்கள் ஐயா இன்னும் வரல? என்னாச்சு? தெரியல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்போது எப்போவுமே இப்படி தான் வருவாரா உங்கள் ஐயா? இல்லை சார், எப்போவுமே கரெக்டாக வந்துடுவார். இன்றைக்கி தான் சார் வரல, எனக்கு தெரியல சார். ஓ, ஆமாம், அவன் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 2 months இருக்கும் சார். 2 months? ஆஹா, என்ன உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் போல்? சார், அவர் என்னோட ஹையர் அஃபீஷியல், அவர் சொல்கிறத நான் கேட்கணும், அவ்வளோதான் சார். விஸ்வாசம்லாம் இருக்கா சார்? அது தெரியுது, பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படின்ட்டு ஆரம் தான் அவரோட சேர்லேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வராரு. ஸோ வந்துட்டு இப்போது ஹோபியல் டேபிளில் தான் அப்படியே பார்க்க, சார் என்ன சார் பண்ணுறீங்க? டேபிள் தானே பார்த்தேன், அதுக்கு என்ன இப்படி பயப்படுற? என்னாச்சு? இல்லை சார், அது அவரோட டெஸ்க்கு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார். ஓ, என்ன ரூல்ஸு? இந்த ஜூனுக்கே ரூல்ஸ் போடுறியா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அந்தால ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஹோபியோட டெஸ்க்கு தான் ஒரு மாதிரி கலைக்கிறாரு. லைக் அங்கங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்ருக்காரு. சார், நான் பார்த்துக்கிறேன், சைலண்ட்டாக இருக்கணும். என்ன ஒரு மாதிரி ரொம்ப சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன மேட்ரு? எதுவும் ஆன்டிக் திங்ஸ்லாம் கடத்துறானா என்ன? அவன் இருக்கிறதுக்கு அதான் பண்ண முடியும், அப்படி தானே? உனக்கும் பாதி ஷேர் கொடுக்குறேன்னு சொன்னானா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போது அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த டேபிளை தான் ஒரு மாதிரி நோண்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு பக்கம் காட்டணுன்னா லைக் அங்கே ஹோபியா இப்போது ஒரு வீட்டு முன்னாடி அப்படியே அவரோட ஜீப்பை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அந்த வீடு தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இறங்கி போகிறாங்க. ஆக்சுவலாக ஹோபி இப்போது யூனிஃபார்மில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபார்மலான ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் தான் இருக்கார். ஸோ போயிட்டு அப்படியே காலிங் பெல்ல அடிக்க உள்ளேருந்து ஒரு பர்சனா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீங்கள்? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்தவங்கள வெளியவே வச்சு தான் எப்படி பேசுகிறீங்களா? உள்ளே கூப்பிட மாட்டிங்களா? ஹலோ, நீங்கள் யார்? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. எனக்கு உங்களை தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், மிஸ்டர் கிம் சியோ ஜின். வெளியே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, உள்ளே கூப்பிட்டு இந்த ஜூஸ்லாம் கொடுக்க மாட்டிங்களா? வாங்க அப்படின்ட்டு இப்போ ஜின்னு தான் அப்படியே ஹோபியை உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜூஸு எடுத்துகிட்டு வரா அப்படின்ட்டு இப்போ ஜின்னு கிச்சன் போயிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஹோபி கொடுக்க, ஹோபி தான் அப்படியே குடிக்கிறாரு. நீங்கள் யார்? என்னை தேடி எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? குடிச்சிக்கிறேன், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு அந்த டீ பாய் மேலே அப்படியே வச்சுட்டு சின்னதாக பார்க்குறான். கேட்டதுக்கு பதில் வெயிட் அப்படின்ட்டு அவன் பேக்கெட்டில் இருந்து ஒரு கார்டு எடுத்து அப்படியே நீட்ட. ஜெய்ஹோ ஏசியா? யா. எங்கே? டேகுலையா?
டேக்குள்ளேருந்து சோலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன பார்க்கவா? ம், ஆமாம், உங்களை பார்க்க தான் வந்தேன். இல்லை, எனக்கு எதுவும் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ம், தெளிவாகவே கேட்குறேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டீட்டெயில் வேணும். டீட்டெயிலாக கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. உங்கள் ஒர்த் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியல மிஸ்டர் ஜின் சார். என்ன பேசுகிறீங்க? 1886 இந்த வருஷத்தில் த கிரேட் ஃபேமஸ் சாங்யோங் யூனிவர்சிட்டியில் த பெஸ்ட்டு ப்ரொஃபஸர். கரெக்டாக அந்த காலேஜில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஜின் ப்ரொஃபஸர்னால் யார், எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. அப்படி அந்த காலேஜில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 டே, எப்படி 1 டே அந்த ப்ரொஃபஷ்னலை மொத்தமாக உதறி விட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் கூட கிடையாது. சார், இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு ஏசியாக இருக்கலாம், அதுக்காக என்னோடய பர்சனல் திங்ஸில் உங்களை யாரும் இன்டர்ஃபியர் ஆக சொல்லலை. ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் கெட் அவுட். என்ன ப்ரொஃபஸர் இப்படி கோவப்படுறீங்க? இங்கே பாருங்கள், ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்க ப்ரொஃபஸர் எதுக்காக அந்த வேலையை கரெக்டாக 1 டே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக அந்த ப்ரொஃபஷனுக்கே போகலை? என்னாச்சு? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. அதை விட்டுட்டு என்னோடய பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அது என்னோடய பர்சனல். ஓகே 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 உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க, அது உங்களோட பர்சனல். பட் நவ் ஐ வாண்ட் சம் இன்ஃபர்மேஷன். அது எனக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? யோ, என்னையா அப்படியே ஏதோ பெரிய சீக்ரெட்டு அப்படி இப்படி இருக்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்தா? பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை. இந்த 2 மாதத்தில் ஒரு ஃபைலை கூடவா அவன் கிளியர் பண்ணாமல் இருக்கான்? இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவன் என்ன தான் வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு ஜூனா என்னவாங்க அப்படி ஒரு மாதிரி கிண்டிகிட்ருக்காரு. ஸோ இப்போது அவர் கண்ணில் தான் ஒரு ட்ரா மாட்டுது. ஸோ அந்த ட்ராவை அப்படியே ஓப்பன் பண்ண போக, சார் வேணாம் சார். அப்போது இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. என்னது இது? இந்த 2 மாதத்தில் இவன் ஒரு ஃபைலை கூட பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து பத்திரமா ட்ராக்குள்ளே பூட்டி வச்சுருக்கானா? அப்படி அதுக்குள்ளே என்ன இருக்குது? சார், என்னதான் இருந்தாலும் அது அடுத்தவங்களோட கேஸு சார். ஓ, கேஸ் ஃபைலா? இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு இப்போ ஜூன் அந்த ட்ராவில் இருக்க ஃபைலை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இப்போ அப்படியே அதை ஓப்பன் பண்ண, என்ன சார் இன்ஃபர்மேஷன் வேணும் கேளுங்க, நான் சொல்கிறேன். நோரா யார்? என்ன பேர் சொன்னீங்க? நோரா, வயசு 23, சூசைட் கேஸா? யோ, என்ன அது? அதுவும் 1886. ஓ, 10 years பேக் ரைட்? இந்த ஃபைல் கேஸு எதுக்காக இவனோட ட்ராவில் இருக்கணும்? அதுவும் இந்த ஃபைல் கேஸ் மட்டும் சம்திங் ஃபிஷி. சார், என்ன பேர் சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்கள். நோரா, 1886 சாங்கியாங் யூனிவர்சிட்டியில் படித்த உங்களோட ஸ்டூடெண்ட் நோரா, அவளை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். நான் வந்துட்டேன். பால, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? ஜின்மோ. என்ன ஜின்மோனா? அது யாரு? நீங்கள் தான். நானா? இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட மோனு, உங்கள் பேரும் சின்னு, அதனால நீங்கள் ஜின்மோ. நோரா, இங்கே பாரு, நீ ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி நடந்துக்கோ. நான் உன்னோட ப்ரொஃபஸர். அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் கூப்பிடுவேன். வி ஆர் நாட் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படி தான் நான் கூப்பிடுவேன். ஹலோ நோரா, எங்கே இருக்க? நான் படத்துக்கு வந்திருக்கேன். என்ன கிளாஸ் நடத்தி படத்துக்கு போறியா நீ? ஃப்ரெண்ட், இன்றைக்கி மட்டும் நீங்கள் சொல்லி சமாளிக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ்
ஜிம்மும் இல்லை. என்ன இது கிம்ச்சியா? ஆமாம், உங்களுக்காக நானே பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து என்ன சமாளிச்சாலும் பார்க்குறேன். ஐயோ, என்னோட க்யூட்டான சின்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே பாய். நோரா, இங்கே பாரு, நான் சொல்கிறதெல்லாம் கேளு. இது உனக்கு தப்பாக தெரியலையா? நீ ஏதோ தப்பான வழியில் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஜிம்மு, எனக்கு தெரியும் என் லைஃப் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி இப்போது ஹாப்பியாக இருக்குது. ஏதோ என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி. ஸோ ப்ளீஸ் இதில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க. நோரா, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீங்கள் பாரு, இப்போ நான் சொல்கிறேன், உன்னோட ஃப்ரெண்டாக சொல்கிறேன், இது உனக்கு கரெக்ட் இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்கள், நான் அவனை நம்புகிறேன். எனக்கு இதுக்கப்புறம் அவன் மட்டும்தான் என் லைஃப்பை ஃபுல்லாக அவன் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட மொத்த லவ்வையும் அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நோரா, இங்கே பாரு, இங்கே பாரு, நான் சொல்கிற கேளுமா. நோரா, இது எதுவுமே சரியாக படலை. நோரா, எதுக்கு இந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டா? மிஸ்டர் ஜின், சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்னாச்சு? நீங்கள் ஓகேவா? நான் ஓகே தான். நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க? நோராவா? ஆமாம், நோரா. அவளை பற்றி இப்போ எதுக்கு நீங்கள்? என்ன விஷயம்? என்ன விஷயம்லாம் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு அவளை பற்றி தெரியணும், அவ்வளோதான். 10 years ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்கன்னா என்ன இன்டென்ஷனில் கேட்குறீங்க? எனக்கு புரியல. இன்டென்ஷனா? ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன், என்னை நீ நல்லவெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஹோபி அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியணும்னா, உனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லலாம். உனக்கு நல்லதான் பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கு நல்லதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய உத்தமம் கிடையாது. 10 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் என்கிட்ட யாருமே அவளை பற்றி கேட்டு வரல. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதான்னு சொல்லிட்டு இந்த 10 வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நல்லவரா கெட்டவரா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் என் நோரா ரொம்ப நல்லவ. அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது நோரா உன் லைஃப்பில் ஒருத்தன் வந்திருக்கான்ல, அந்த ஒருத்தன் யார்? உன் லைஃபுங்கிறது ரொம்ப பெரிய புக்கு நோரா. அந்த புக்கில் ஃபுல்லாக லவ்வை மட்டும் ஃபில் பண்ணி ஒரு பெரிய புக்கை அவனுக்கு நீ கொடுத்துருக்க. ஆனால் அவன் அந்த புக்கை சுருக்கி இப்போது ஜஸ்ட் 4 பேஜில் அவனோட சூசைட் கேஸ் ஃபைலாக என்கிட்ட கொடுத்துருக்கான். தெரியல இந்த கேஸு இதுக்கப்புறம் எப்படி போகும், எங்கே போகும்னு. ஆனால் இந்த ஹோபி கண்டுபிடிப்பான். அவன் யார்? அந்த அட்டைப்பூச்சி உன் மேலே ஏறி ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சு கடைசியில் ஒரு குப்பை மாதிரி கசக்கி டஸ்ட்பினில் தூக்கி போட்ட அந்த அட்டைப்பூச்சி யார்? கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்கள் சார், நோரா ஒரு பியோர் சோல், ஒரு பியோரான சோல். சார், எங்கே சார் போகிறீங்க? எங்கே போகிறேன்னா, அதான் ஃபைல் கிடச்சிருக்குல்ல, இதை வச்சு பங்கமாக ஒன்று பண்ண போகிறேன். சார், அது அவரோட ஃபைல் சார். இருந்துட்டு போகட்டும். என்ன போ, இங்கே நான் டிஜிபி, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ண ஒரு பொண்ணோட கேஸ் ஃபைல் எதுக்கு இவன் டேபிளில் இருக்கணும்? எதுக்காக? ஜஸ்ட் வந்து 2 months தான் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு கேஸ் ஃபைல் மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான். அப்போது இதில் தான் ஏதோ இருக்குது. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு
இப்போ ஜூன் அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப. சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க, அவர் வந்து என்ன சார் திட்டுவார். ஏய் சாரி சார் அப்படின்ட்டு ஜூன் அப்படியே கிளம்பி போயிட. ஸோ அந்த பக்கம் அப்படியே ஹோபியும் அவனோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குடோனில் தான் காட்டுறோம். லைக் அங்கே ஒரு சோஃபாவில் அப்படியே டி உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஜங்குக்கா அப்படி நின்றுட்டு இருக்க. ஜங்குக்கா ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே முட்டி போட்டிருக்கான். லைக் அவனோட கை ரெண்டும் பின்னாடி கட்டியிருக்கு. என்னாச்சு, பயப்படுறியா? எதுக்கு இந்த ஜங்குக்கிட்ட எதுக்கு நீ பயப்படணும்? அதெல்லாம் பயப்பட வேண்டாம், நீ பாட்டுக்கு கேஷுவலாக இரு. எவ்வளோ அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு நீ கொடுத்துருக்க, அப்புறம் நீ பயப்படுற? 7 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னோட டாலை நான் கூட இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்ட்டு அவன் கையில் ஒரு கேமரா வச்சு தான் பேசிகிட்டு இருக்கான். லைக் அங்கே இருக்குது அங்கே யாங்கோட பாடி கார்டு. லைக் அவன் வீட்டுக்கு வெளியே நிற்பாங்கல்ல அவங்க. நல்லாவே எடுத்திருக்கப்பா, ரொம்ப நல்லா எடுத்திருக்க. அதான் ஒன்று பண்ணால் நம்ம அதுக்கு கிஃப்ட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணோம்ல. சார் வேறு ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்காரு, அப்போது அப்ரிஷியேஷன் கொடுக்கணும்ல. கொடுக்கலாமே. எப்போ எடுத்த இது எல்லாம்? சார் அது ஏதோ தெரியாமல் பண்ணுறேன் சார், ஏன்னோ விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். என்ன இவ்வளோ அழகாக வளைச்சு ஸ்ட்ரெயிட்டு சைடு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு எல்லாம் எடுத்துருக்க. அது எப்படி தெரியாமல் எப்படி எடுப்ப? தெரியாமல் எப்படி எடுப்ப? சார் வலிக்குது சார், என்ன பண்ணுறீங்க சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இந்த விரல் தானே அப்படி கிளிக் 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 அப்படி பண்ணியிருக்கோம். சார் வலிக்குது சார், என்ன பண்ணுறீங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார். இதுக்கப்புறம் பண்ணணும்னு உனக்கு தோணவே கூடாதுடா. ஆக்சுவலாக ஜங்குக்கா அவன் கையில் ஒரு நெயில் கட்டர் இருக்குது, அதை வச்சு தான் அந்த பர்சனோட நெயிலை ஒன்று பிடுங்கிட்டுருக்கான். சார் என்ன சொன்னா விடணுமா உன்னையா? என் டால் எவ்வளோ தைரியம்டா, என் டால் கிட்ட போட்டு அவனையே ஃபோட்டோ எடுத்துருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ பேக்கெட்டில் இருக்க கன்னை டக்குன்னு எடுக்கிறான். ஸோ எடுத்துட்டு அப்படியே நெத்தியில் பாயிண்ட் பண்ண. என் டால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், இந்த மூளை தானே உனக்கு ஐடியா கொடுத்துச்சு. இந்த மூளை தானே இப்போ ஷூட் பண்ணி அதை அப்படியே சதுர வைக்கிறேன், பாக்குறியா? பாக்குறியா? இந்த நேரத்தில் யாரு? ஹலோ எங்கே இருக்க? ஹலோ டால் எங்கே இருக்க? நான் எங்கே இருப்பேன் இந்நேரம்? நீ மட்டும் ஒரு நல்ல வைஃபியாக இருந்திருந்தனா நம்ம 2 பேரும் அப்படியே பெட்டில் இருந்திருப்போம். அங்கே அப்படியே உன் பாடியை நான் 7 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்து அப்படி இப்படி பண்ணி உன்னோட மார்னிங் சவுண்டோட சும்மா அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பாரு, தலையெழுத்து உன் பாடியை ஒருத்தா 7 ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்துட்டான்னு அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அவன் கத்துற கருமாந்திரத்தை கேட்டுட்ருக்கேன். உன்னால் ஒரு சுச்சுவேஷனில் கூட சீரியஸாக இருக்க முடியாதா டால்? இந்த பவர் எப்போவுமே சீரியஸ் தானே? இங்கே பாரு ஜாங்கோ, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன டால் பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க? என்ன கேட்கணும் கேளு. வீட்டுக்கு வர முடியுமா? என்ன டால் ஃபர்ஸ்ட் டைமாக கால் பண்ணி இப்படிலாம் கேட்டுட்ருக்க? வீட்டுக்கெலாம் கூப்பிட்ற? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? நான் கூட நம்மளோட பெட்டை
இனாகுரேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்றியோன்னு நினச்சேன். அப்போது இல்லையா? என்னாஃப் ஜாங்கு, உன்கிட்ட பேசணும். வீட்டுக்கு வர முடியும்னா வா, இல்லைனா வேண்டாம். ஃபோனை வை. ஏய் என்ன டால், சும்மா சும்மா கோவப்பட்டா எப்படி? இன்னும் 15 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். ஓய் நீ ரொம்ப லக்கிடா. எவனை 7 ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தியோ அவனே கால் பண்ணி என்னை இப்போது வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அதனால் நீ தப்பிச்ச. ஐ திங்க் உனக்கு எங்கேயோ மட்டும் இருக்குது. அதனால் இப்போது நான் உன்னை விடுறேன். சங்கு, வீட்டுக்கு கிளம்புறியா என்ன? ஆமாட்டி, என்னோட டால் வர சொல்லியிருக்கான். நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஏதோ நான் நல்ல மூடில் இருக்கேன். அதனால் இவனை எப்படியா விட்டுடலாம். பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜாங்கோக்கா அவனோட கோட்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு லைக் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிற? அதான் சொன்னார் அவர், மன்னிச்சிட்டேன்னு. அதான் சார், நான் கிளம்புறேன். ஏய் அவன் சொன்னதை நம்பிட்டியா என்ன? சார், இந்த உலகத்தில் நீ யாரை வேணால் நம்பலாம். ஆனால் அங்கே போகிறானே அவனை மட்டும் உன் வாழ்க்கையில் நம்பவே கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? என்னோட லைஃப்லையே, அதாவது ஜான் ஜங்குக்கோட ஹிஸ்ட்ரியிலையே ஒருத்தனை மன்னிச்சு விடுறேன். அப்போது அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும்? அப்படி பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க, புரியுதா? அப்படின்ட்டு ஜங்குக்கா இப்போ அப்படியே போக அங்கே அப்படியே அந்த பாடி கார்டை தான் பார்க்குறான். ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹோபியை காட்டணுன்னா அவனோட காரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டேஷனில் தான் நிற்குது. ஸோ வந்துட்டு, என்ன கான்ஸ்டபிளே, இந்த ஹோபியை ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம் போல இருக்குது. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என்னையா ஒரு பேச்சுக்கு கூட இந்த ஹோபியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அப்போது என்ன உனக்கு பிடிக்காதா? அப்படிலாம் இல்லை சார். என்னையா எல்லாத்துக்கும் ஏய், இங்கே என்னோட டேபிளுக்கு யார் வந்தது? அது வந்து சார், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனை ட்ரா ஓப்பன் பண்ணுறான். பார்த்தாங்க ஃபைல் இல்லை. ஏய் கான்ஸ்டபிளே, யார் இங்கே வந்தது? நீயா? இல்லை சார். அப்புறம் அந்த சாரு. ஓ, அந்த சாரா? ஹலோ, என்ன ஹோபி சார், ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல இருக்கு. அப்படியா சார்? தேவையில்லாமல் என்னோடய பர்சனல் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகிட்டுருக்கீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். யார் பர்சனல் விஷயத்துக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிட்டுருக்காது? நீங்கள் பாரு, இன்னும் 10 நிமிஷத்தில் ஹெட் ஆஃபீஸ் வர. சார், எனக்கு வேலை இருக்குது. ஒரு டிஜிபி கூப்பிட்றேன்ல, இதை விட உனக்கு வர என்ன குவாலிட்டுற வேலை? மூடிக்கிட்டு வர்ற வழியை பாரு அப்படின்ட்டு அங்கே ஜூன் தான் அப்படியே காலை கட் பண்ண. இங்கே நம்ம ஹோபியா, சே, எந்த பக்கம் போனாலும் ஒரு டெட் எண்டு. இப்போதான் ஏதோ ஒரு த்ரெட்டு கிடச்சிச்சு. அதை வச்சு எதாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இன்னொரு கதவு. எத்தனை எரிச்ச மாதிரி. சே அப்படின்ட்டு அந்த டேபிளை அப்படியே அவன் காலையிட்டே உதைக்கிறான். டால், என்னோட டால் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜாங்கோக்கா அவன் மேன்ஷன் வந்திருப்பான். வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் தேடிட்டுருக்கான் தயாங்க. சரி, அப்படியே பால்கனியில் பார்த்தா அங்கே தான் ஜாங்கோ அப்படியே நின்றுட்டு இருக்கான். டால், என்னாச்சு? ஏன் உன் ஃபேஸு ஒரு மாதிரி இருக்குது? ஜாங்கோ, நான் உன்கிட்ட பேசணும்.
கொஞ்சம் உட்காரு. என்னாச்சு டால்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? யார் எதுவும் பண்ணாங்களா? இல்லை, நான் உன்கிட்ட பேசணும். கொஞ்சம் உட்காரியா? என்ன சொல்லு. நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன, ஒரு 2 months. இந்த 2 மாதமும் ஏதோ ப்ரிசோனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. டால், என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம் ஜாங்கோ, வெளியே எங்கேயுமே போகலை. வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஏதோ ஜெயில் கைதி மாதிரி உட்காந்துட்ருக்கேன். இப்போ என்ன, உனக்கு வெளியே போகணுமா? ஆமாம். எங்கே போகலாம்? என்ன ஷாப்பிங் கூட்டி போறியா? என்ன கூட்டிகிட்டு போறியாவா? அப்போது நானும் உன் கூட வரணுமா? ஹஸ்பண்ட் கூட தானே ஷாப்பிங் போவாங்க, இல்லை வேறு யார் கூடயும் போவாங்களா? ஓ ஆமாம்ல, ஹஸ்பண்ட் கூட தான். உன் கூட தான் எனக்கு போகணும். போகலாமே, போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே டெக்கோட ரூமில் தான் காட்டுறோம். அங்கே தயாங் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜாங்கோக்கும் அவனோட பிளாக் சூட்டை அப்படியே எடுத்து போட, என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் இந்த பிளாக் தானா? என் கூட வரும்போது என்ன மாதிரி கொஞ்சமாவது அழகாக வேண்டாம்? என்ன இப்போ எனக்கு என்ன குறைச்ச? இப்போவும் நீ அழகாக தான் இருக்க. பட் கப்பலாக வெளியே போகும்போது இந்த சூட்லாம் செட் ஆகாது. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு இப்போ தயாங் அப்படியே அந்த வார்ட்ரோப்புக்கு தான் போகிறான். போயிட்டு ஒரு லைட் பிங்க் ஷேடை அப்படியே எடுத்துகிட்டு வந்து, இது எப்படி இருக்குது? என்ன பிங்க்கா? என்ன விளாண்டுட்ருக்கியா? பிங்க்கெல்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போது நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா? உன்னோட இந்த குயின் சொன்னாலும் என்ன பண்ணுறான் இவன்? எனக்கு இருக்கு. இப்போ எவ்வளோ க்யூட்டாக தெரியுறான் இவன். கேட்பியா மாட்டியா? போடலாமே, போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோக்கா கையில் இருக்க அந்த பிங்க் ஷர்ட்டை வாங்கி அப்படியே போட்டுக்கிறான். போட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு இப்போ அவன் பிளேஸுக்கு போயிட்டு கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து, இது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உன் கழுத்தில் இருக்கும்போது நீ ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்ட்டு ஒரு செயின் எடுத்து அப்படியே ஜாக்கி கையில் கொடுக்க, இல்லை நானே போட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவனே அந்த செயின் எடுத்து போட்டு விடுறான். லைக் அங்கே ஜாங்கோக்கா எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு நிற்க அந்த ரிங்கு, ஸோ வாட்ச்சு எல்லாமே தேவன் தான் செலக்ட் பண்ணி அப்படியே ஜாங்கோக்கா லைக் ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணிகிட்ருக்கான். அவனே இப்போ அப்படியே மிரரை பார்த்துட்டு, இப்போது நம்ம 2 பேரும் பர்ஃபெக்ட் கப்பலாக இருக்கும். ஏன்னா அது தெரியாமல் சொல்லிட்டேன், போகலாம் அப்படின்ட்டு தயாங்க அப்படியே வேகமாக போயிட, பர்ஃபெக்ட் கப்பலா நாங்களா அப்படின்ட்டு அவன் ஆப்போசிட்டில் இருக்க மிரரை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காட்டணுன்னா லைக் அங்கே ஹெட் ஆஃபீஸுக்கு தான் நம்ம ஹோபி அப்படியே வந்து அவரோட ஜீப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட அந்த ஆஃபீஸை மறைச்சி பார்க்குறான். ஸோ அந்த ஜீப்லேருந்து அப்படியே இறங்கி வேகமாக உள்ளே போகிறான். சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஜெய் ஹோப் வந்துட்டிங்களா? பரவாயில்ல, 10 நிமிஷம்னு சொன்னால் 2 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே சார். உங்ககிட்ட விளையாண்டுருக்கலாம், எனக்கு டைம் கிடையாது. எதுக்கு வர சொன்னீங்க? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இன்டீசெண்டாக ஒருத்தவங்களோட டெஸ்க்கை போய் பார்த்துடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா? தெரியும் மிஸ்டர் ஜெய் ஹோப், தெரியும். ஆனால் அந்த ஃபைலுக்காகவா இவ்வளோ கோவம்? ஜஸ்ட் ஒரு சூசைட் கேஸ் சார். அது என் கேஸு, அதை நான் பார்த்துக்குவேன். இது உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒழுங்காக ஃபைலை கொடுத்துருங்க. வந்தோன்னா ஃபைலை கேட்டா எப்படி? இன்னைக்கு எதுக்கு சார் லேட்டு? எதுவும் சீக்ரெட் விசாரணையா? சார், பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஒழுங்கா அந்த ஃபைலை கொடுத்துருங்க. என்ன வெட்டா ஓராக பேசிகிட்ருக்க? ஃபைல்லாம் கொடுக்க முடியாது, நான் தான் வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலில் ஏதோ இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா
அந்த ஃபைலை பற்றின தாட்ஸே உனக்கு வரக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும். இஸ் தட் கிளியர்? இங்கே பாருங்க, நீங்கள் ஹையர் அஃபிஷியல் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாற்ற சாதாரண ஏசி நான் கிடையாது. பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக என் கேஸ் ஃபைலை என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த வேலை ஓ என்ன ஹோபி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு டிஜிபி முன்னாடி எப்படி பேசணும்னு இல்லை? நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டா நான் எப்படி பேச போகிறேன்? ஒழுங்கா என்னோடய கேஸ் ஃபைலை எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லை எது பண்ணவும் தயங்க மாட்டேன். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு சூசைட் கேஸ் ஃபைலுக்காக ஒரு ஹையர் அஃபிஷியலையே எடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த கேஸ் உனக்கு கிடையாது. இதை எடுத்த உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன மிரட்டுறீங்களா? வேலையை விட்டு தூக்குனா என்ன பயந்துருவோமா? சார், நான் மற்ற ஏசி மாதிரி சாதாரண ஆள்னு தப்பு கணக்கு போட்டிங்க, அதை முதல்ல மாற்றுங்க. தப்பு கணக்கு போடுறது நான் கிடையாது. நீ கெட்டவனா இந்த ஜூன் கேடு கெட்டவன். சார் வேணாம், தப்பு பண்ணிட்டுருக்கீங்க. அது என்னோட கேஸ் ஃபைலு. இப்போலேருந்து இட்ஸ் மைன். அண்ட் உனக்கு இப்போது நடந்த அந்த டாக்டர் கேஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் இருக்கணும். அதை மட்டும்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு மறுபடியும் லொட்டு லசுக்கு சூசைடு மயிறு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டிஜிபியாக இருந்தா நீ என்ன பெரிய ஆளா? இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான். ஒழுங்கா என் கேஸ் ஃபைலை என்கிட்ட கொடுத்துரு. டேய், கொடுக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? இப்போலேருந்து இந்த கேஸ் ஃபைலை நீ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்த நீ போட்டிருக்கே இந்த தொப்பி, இந்த ட்ரெஸ்ஸு அப்படியே கழட்டி விட்டுருவேன். பார்த்துக்கோ. இந்த ஜூனை நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு ஈகோ அவ்வளோ சீக்கிரம் டச் ஆகாது. ஆனால் நீ எனக்குள்ளே இருந்த ஈகோவை தட்டி எழுப்பிட்ட. இதுக்கப்புறமா நான் பார்க்குறேன்டா இந்த கேஸில் நீ என்ன பிடுங்குறன்னு. இந்த கேஸை நீ எப்படி எடுக்கிறன்னு நான் பார்க்குறேன். ஏய், ஹையர் அஃபிஷியலுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? சல்யூட் பண்ணு. ஓகே, ஹேண்டிகாப்டாக இருந்தால் சல்யூட் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ மோசமான ஆள் இந்த ஜூன் கிடையாது. மார்னிங் சார் அப்படின்ட்டு ஹோபி அப்படியே சல்யூட் பண்ணுறான். லைக் ஜூனோட கண்ணை பார்த்துக்கிட்டே. ஏய், ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆனால் இந்த ஜூன் நல்லவனுக்கும் கெட்டவன் தான். இப்போலேருந்து உனக்கு நான் எப்படிப்பட்டவன் போக போக பார்ப்பேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜூனா ஹோபியை மறைக்க, ஹோபியோட கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டு நிற்கிறான். லைக் அந்த சல்யூட் அடித்த கையோடவே. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா லைக் அங்கே டேகுக்கு 2 பேரும் தான் காரில் போயிட்டுருக்காங்க. ஜாங்கோக்கா அப்படியே டிரைவ் பண்ண அவன் பக்கத்தில் டேங் உட்காந்துருக்கான் லைக் முன்னாடி சீட்டில். ஸோ தயாங் அப்படியே அந்த பக்கம் அப்படியே அந்த வெளியே அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஜாங்கோக்கா அவன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அந்த கியரில் ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சைடெல்லாம் தேங்காயும் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போது அவனோட கண்ணு தான் தேங்கோட ஹேண்டுக்கு போகுது. அவன் ஹேண்டு அங்கே சும்மா தான் இருக்குது. ஸோ இப்போ ஜாங்கு அவனோட அந்த லெஃப்ட் ஹேண்டை எடுத்து மெதுவாக பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறான் லைக் தேங்கோட கைக்கிட்ட. ஸோ அப்படியே நம்ம தேங் டக்குன்னு பார்க்க அப்படியே கையை ஒரு மாதிரி எடுத்துக்கிறான். ஸோ அகெயின் இந்த மாதிரி பண்ண தயாம் இப்போ எல்லாம் நோட் பண்ணிடுறான். என்ன இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோக்கா அந்த கியரில் ஹேண்டை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ட்ரை பண்ண. இப்போது அவன் ஹேண்டில் தான் இன்னொரு ஹேண்ட் அப்படியே படுது. இப்போ அப்படியே திரும்பி பார்க்க எஸ் அங்கே ஹேர் மேலே நம்ம ஜங்கோட ஹேண்ட் இருக்குது. அதுக்கு மேலே தான் கை வச்சுருக்கான். டால் என்னாச்சு? ட்ரை பண்ண. ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் ஹேண்டை எடுத்து டேங் ஹேண்டு மேலே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டேங்கை பார்த்து
லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். தயாங்கும் அதே மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். என்னாச்சு ஜங்குக்? இல்லை, இதோ இங்கே ஒரு மால் இருக்கு, அங்கே போகலாமா? இல்லை இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம இதுக்கப்புறமா இருக்குல்ல ஒரு பெரிய மால், அங்கே போகலாம். ஓ, என்ன டால், பிளான்லாம் பண்ணி வச்சுருப்ப போல இருக்கு. இல்லை, ஷாப்பிங் போகிறதுக்கு. ஆமாம், அது நான் எப்போவுமே அந்த மாலுக்கு தான் போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான். ஓ, உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிச்சா அதுக்கு மேலே என்ன வேணும்? போகலாமே அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணியிருப்பான் காரை. இப்போ அகெயின் அப்படியே கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜங்கு கை சாரி டால், தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டேன், சாரி, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு தயாங்க அப்படியே கையை எடுத்துக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போக அங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தான். இதான் இதே தான், ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ தயாங்கும் கீழே இறங்குறான். இறங்கி அப்படியே போகலாமா ஜாங்கு? போகலாம் டால் அப்படின்ட்டு இப்போ தயாங் அப்படியே ஜேகேயோட அந்த ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏன் பண்ணக்கூடாதா? இல்லை பண்ணலாம், நீ பண்ணாமல் வேறு யார் டால் பண்ண போகிறா? பண்ணலாமே அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் தான் அப்படியே அந்த மாலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே டால் சொல்லு ஜங்கு, நம்ம எந்த செக்ஷன் போகலாம்? எந்த செக்ஷன்? ஏதாவது போகலாம். ஏதாவது ஃபர்ஸ்ட்டு உனக்கு ட்ரெஸ் எடுக்கலாமா? போகலாம் ஜங்கு. ட்ரெஸ் செக்ஷன் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். ஓ, போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஜாங்குக்கா தேங்க கூப்பிட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போகிறான். ஸோ போயிட்டு டால் ஜாங்கு, இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கமா? அது அந்த பக்கம் போகலாம், ஆனால் அது லேடிஸ் செக்ஷன். ஓ சாரி ஜாங்கு, நான் கவனிக்கல, இந்த பக்கம் போகலாம். போகலாமே அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன்று எடுத்து தேங்க வச்சு பார்க்குறான். இது டால், ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நல்லா இருக்கு ஜங்கு. நீ ட்ரெஸ்ஸை பார்க்கவே இல்லையே டால்? இல்லை, உன்னோட செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும், பிகாஸ் என்னோட செலெக்ஷன் எப்போவுமே ராங் ஆகாது. ஆமாம். என்ன டால், வந்ததுலேருந்து எதையோ தேடிட்டே இருக்க? எதுவும் வாங்கணுமா இல்லை யாரையும் பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லை ஜங்கு, அது இந்த மாலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படியே பார்க்கலான்னு. ஓ, தப்பில்லை, பார்க்கலாம், அது ஒரு தப்பும் இல்லை. வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுமா? ஆமாம் ஜங்கு, நிறைய இருக்குது. ஓகே டால், எனக்கு ஒரு கால் பேசணும், நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டுரு. ஓகே ஜங்கு, நீ போயிட்டு வா. ஓகே அப்படின்ட்டு இப்போது கையில் இருந்த அந்த ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொல்லி அந்த சேல்ஸ் கேர்ள்கிட்ட கொடுத்துட்டு ஜாங்குக்கா அவன் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே தயாங்க போகிற ஜாங்குக்கா பார்க்குறா. ஸோ அப்படியே போகணும் உடனே இந்த பக்கம் தயாங் டக்குன்னு அவன் பாக்கெட்லேருந்து மொபைல் தான் எடுக்கிறான். ஹலோ ஜெய்டு, எங்கே இருக்க? தயாங், நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லையா? நான் மேலே இருக்கேன். எப்படியாவது கிரவுண்ட் ஃப்ளோர்னால் வர முடியுமா? ஹே, என் கூட ஜங்குக்கு இருக்கான், உனக்கு தெரியும்ல, நான் இங்கே வரவே எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ நடிச்சேன்னு. இங்கே பாரு, எனக்கு தெரியல அவன் என்னை முழுசாக நம்பினானு சொல்லிட்டு என்னால் எப்போ கீழே வர முடியாது. என்னை நீ மேலே வந்து கூட்டிகிட்டு போறியா? சரி ஓகே, நீ அங்கேயே இரு, வாழ்வோ சாவோ நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், புரியுதா? சரி ஜெயில், அது மட்டும் இல்லாமல் சேஃபாவா? ஏன்னா அவன் இப்போது அந்த பக்கம் போயிருக்கான், அதனால் நான் கால் பண்ணேன். எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது, சரியான சைக்கோ அவன், அதனால் பார்த்து சேஃபாவா? அவன்கிட்ட மட்டும் மாட்டிடாத டால். என்னை பற்றியா பேசிகிட்டு இருக்க?
நானே, அது நானே. ஸோ அங்கே தயாங்க காதில் வச்சிருந்த மொபைலை அப்படியே கீழே வைக்கிறான். இப்போ அப்படியே மெதுவாக திரும்ப, டால் என்னை பற்றி தானே பேசிகிட்டு இருந்த, ஆனால் என்ன எனக்கு தெரியாமல் என்னென்னமோ பண்ணணுன்னு நினச்சேன். பட் இப்படி மாட்டிக்கிட்டே டால். ஜங்கு, அது என்ன பேசுகிற? அது நீ கால் பேச? கால் பேசுறதுக்கு போகலை, நீ பேசுகிற காலை பார்க்குறதுக்கு போனா. ஜங்கு, அது அது வந்து சைலண்ட். உன்னோட காதலன் லைனில் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசி இப்போ நீயே போக சொல்கிறியா? இல்லைன்னா என் ஸ்டைலில் அவனை அனுப்பணுமா? ஜங்குக், இங்கே பாரு ஜங்குக், உனக்கு உனக்கு என்னை பற்றி தெரியும். ப்ளீஸ் என்னை விட்டு நான் இப்படியே போயிடுறேன். டால், நான் ரொம்ப பொறுமையாக தானே சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு புரியலையா? அவனை போ சொல்லு. ஜங்குக், எதுக்கு ஜங்குக், எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்ன அவன் கூட போக வேணும். ப்ளீஸ் ஜங்குக். டால், நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும். அவனை போ சொல்கிறியா இல்லை நானே பண்ணவா? ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், அவனை கெஞ்சி கேட்குறேன் ஜங்குக், என்னை விட்டுரு. டால். ஹலோ தயா, அங்கே இரு, நான் வரேன். சரி, இங்கே பாரு, நான் உன் கூட இல்லாட்டி நீ சந்தோஷமாக இருக்கணும். இங்கே நீ வர வேண்டாம். என்ன கேட்ட நான் மாடி இருக்கிறதே போதும், நீ போயிரு ப்ளீஸ். தயாங்க, என்ன விளாட்றியா? உன்னை இந்த மாதிரி நிலைமையில விட்டு நான் எப்படி போக முடியும்? என்னால் போக முடியாது, நான் எப்போவே மேலே வரேன். சரி சரி சரி, ப்ளீஸ் வராத, நான் பார்த்துக்கிறேன். இது சைக்கோ கிட்ட நீ வந்து மாட்டிக்க வேண்டாம். நீ என்ன தப்பு பண்ண? என்ன லவ் பண்ணது தவிர உன் லைஃப்பில் நீ என்ன தப்பு பண்ண? வேணாம் ஜெயிடு, நீ போயிரு, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உன்னை இந்த மாதிரி மேலே விட்டு எல்லாம் போக முடியாது. பால்போ சாவோ 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம். நான் இப்போவே வரேன். சரி, நீ என் மேலே வச்சிருக்க காதல் உண்மைதான். வராத ப்ளீஸ், போயிரு போயிரு அப்படின்ட்டு தயாங் அப்படியே அந்த காலை லைக் அந்த மொபைலை கீழே போட்டுடுறான். குட் குட் டால், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா? சங்கு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? உனக்கே தெரியும் என்னை பற்றி. அந்த திங்ஸ்லாம் எடு அப்படின்னு எங்கள் சேல்ஸ் கிட்ட சொல்ல, அப்படியே அந்த திங்ஸ்லாம் லைக் அந்த பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ஹேண்டில் ஜங்குக்கா அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒன் ஹேண்டில் யாங்கோட இப்போ தான் லைட்டாக பிடிச்சி இழுக்கிறான். லைக் அவன் பக்கத்தில் வந்து நின்றுக்க, டால் நீ எந்த யோ மைண்ட் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். போயிட்டு இப்போ பின்னாடி அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு முன்னாடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ண, ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு விட்ரு ஜங்கு, நான் அவன் கூட போகிறேன். எதுக்கு என்ன இப்படி சித்திரவதை பண்ணி கொள்கிற? என்ன சித்திரவதை பண்ணுறேன்னா நானா? உன்னை கூட்டிகிட்டு போய் என்னோட மொத்த கிங்டம்க்கும் கோயினாக உட்கார வச்சுருக்கேன். என்னை பார்த்து சித்திரவதை பண்ணுறேன்னு சொல்கிறா? ஒழுங்கா காரில் உட்காரு ஜங்கு, காரில் உட்காரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த காரை டோர் ஓப்பன் பண்ணி தான் பேசுகிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்க்க அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் அப்படியே வந்து ஒன்றா நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை. அவன் போயிட்டானா? போயிட்டான் பாஸ், நீங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தா. இல்லை இல்லை, விட்டுரு. எனக்கு என்னோடய டால் தான் உயிர். ஆனால் என்னோடய டாலுக்கு அவன் தான் உயிர். என்னோடய டாலோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுக்கிற அளவுக்கு
அவ்வளோ பெரிய சாடிஸ்ட்டு நான் கிடையாது. அதனால அவன் போயிட்டு போகிறான். நீங்கள் எல்லாம் கிளம்புங்க. ஜங்கு, அப்போ எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியும்ல? இது எல்லாமே உன்னோட பிளானா? டால், என்ன நினச்ச? இந்த ஜங்குக்கு நீ பாசத்தை காட்டுற மாதிரி காட்டணுன்னா மொத்தமாக ஏமாந்து உன்கிட்ட டால் நீ சொன்னா எல்லாம் சரி, நீ போன எங்கே வேணாலும் போன அவங்கிட்ட விட்டுட்டு விரல் சூப்பிட்டு உட்காந்துருக்க சொல்கிறேன்னா? ஆ டால், உனக்கு இன்னும் இந்த ஜான் ஜங்குக்கை பற்றி தெரியல. யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் மை டிக்ஷனரி. அதில் நீயும் இருக்க. எப்போ நீ என்கிட்ட பாசத்தை காட்ட ஆரம்பிச்சியோ அப்போவே தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன்னு. பட் இவ்வளோ மொக்கையா இந்த ஜங்கு கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, சப்பையாக முடிஞ்சிருச்சுன்னு. சந்தோஷமாக இருக்கல்ல? உன்னோட கிங்டமில் நீ நினச்ச எல்லாமே நடக்குது. உன்னோட குயினை உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்ட. உனக்கு கீழே எவ்வளோ பேர் லைக் கிங் மாதிரி இருக்க. சந்தோஷமாயிரு ஜங்கு, சந்தோஷமாயிரு. டால், மாஃபியா ஆகுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒருத்தன் சிரிக்கணும்னா ஒருத்தன் அழுகணும். இங்கே நான் சிரிக்கணும்னா எத்தனை பேர் அழுதாலும் எனக்கு கவலையே கிடையாது. பட் டால், நீ அழக்கூடாது. நீ அழற கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்ட்டு இப்போ அவனை கவச்சி வச்சு அப்படியே தேங்காய் டேர்ஸ் வைப் பண்ணுறான். ஓ, நல்ல பிள்ளையாட்டும் கார்களை உட்காரு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல தயா அதுக்கு மேலே எதுவுமே பேசல. அவனுக்கு பேச எதுவும் இல்லை. ஸோ அப்படியே போய்ட்டு உள்ளே உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ ஜங்குக்கா அந்த டோரை அவ்வளோ ஃபோர்ஸாக சாத்த அந்த காரே அப்படி ஷேக் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா லைக் அது ஒரு ரூமு, ரொம்ப பெரிய வீடு அந்த மாதிரி கிடையாது. நாமளான ஒரு ரூமு. அந்த ரூம்குள்ளே அத்தனை திங்ஸும் ஒரு மாதிரி மெஸ் ஆகி போய் கிடக்கு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் செதறி ஸோ இப்போது அங்கே ஹோபி தான் எப்படி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா அதை தடுக்கிறதுக்கு இத்தனை ஸ்டெப்பு எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த டோரை மூடுறதுக்கு ஒருத்தன் வந்து அதுக்கு முன்னாடியே நிற்கிறான்ல. எப்படி அப்படின்ட்டு தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கான். ஸோ மொபைலுக்கு அப்படியே கால் வர அட்டன் பண்ணுறான். ஹலோ, நான் மயிறு போனது. என்னாச்சு? எதுக்கு இப்போ உள்ள கத்திட்டுருக்க? என்ன ஆகணுதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து என்னை சாவடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? யார்? என்ன பேசிகிட்டு இருக்க? அதான் என் தலை மேலே ஒருத்த உட்காந்து ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். டிஜிபின்னு சொல்லிட்டு. டிஜிபியா? யார் அது? எனக்கு தெரியாமல்? த கிரேட் கிம் நாம் ஜூன் என்னை சாவடிக்கிறான். எனக்கு பைத்தியம் பிடிக்குது. என்னால் இந்த கேஸு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அவன் இருக்க வரைக்கும். இதை நீ என்கிட்ட மறுபடியும் சொல்ல வேண்டியதானே? நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறது நிப்பாட்டு. எத்தனை பேர் சொல்லிகிட்ருக்கேன்? பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். எப்பாரு இந்த கேஸ் நான் பண்ணுன்னா அவன் என் வழியில் குறிக்கிடக்கூடாது. என்னால் அவனை ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ என்ன பிடுங்கணுமோ அதை வச்சு பிடுங்குற அவனை. இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல. இந்த கேஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சு இப்போது ஒரு பெரிய க்ளூ கிடச்சிருக்கு. அதை வச்சு அந்த கேஸை நான் முடிக்கிறேன். அதுக்கு என் வழியில் எவனும் குறுக்கிடாமல் நீ பார்த்துக்கணும். அதுதான் உன் வேலை மயிறு. முடிச்சுட்டு நானே உனக்கு சொல்லுவேன். சரி, எனக்கு தெரியும் எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஹோபி தான் காலை கட் பண்ணிட்டு அந்த மொபைலே ஒரு மாதிரி பார்க்குறான். உனக்காகவா? யார் சொன்னா நான் எல்லாம் உனக்காக பண்ணுறேன்னு? அந்த பொண்ணு அவளுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பியோர் சோலு அவள் எப்படி செத்து போனா கண்டுபிடிக்காமல் இந்த ஹோபி விடவே மாட்டான். அவளுக்காக கண்டிப்பாக அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு
நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு 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 அந்த பாய் ஃப்ரெண்ட் எங்கே போய் நான் எப்படி த்ரெட்டை கண்டுபிடிக்கிறது? இப்போது அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் என்கிட்ட இப்போது எந்த க்ளூவுமே கிடையாது. நான் இப்போது என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்கள் சார், என்னோடய லைஃபையே ரிஸ்க் ஆக்கி தான் இப்போது இந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட கொடுக்குறேன். அவர் கேட்டார், அதான் பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ் இவனுக்கு எப்படி கிடச்சிருக்கும்? அதில் என்ன இருக்குது? நான் இன்னும் பார்க்கலையே. எங்கேயோ வச்சேன் அந்த பென்ட்ரைவை எங்கேயோ வச்சேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் அந்த பென்ட்ரைவை தான் தேடிட்டுருக்கான். லைக் போன எபிசோடில் ஒரு பொண்ணு வந்து அப்படியே கொடுத்துருப்பாள்ல, அந்த பென்ட்ரைவ் தான். ஸோ அப்படியே ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருக்கான். எங்கே போய் தொலைஞ்சி? அதனா ஓ ஷிட் அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு அப்படியே மொபைல் எடுத்து ஹலோ சொல்லுங்கள் சார். ஏய், காரை வாட்டர் வாஷ் விட்டியா என்ன? விட்டேன் சார். ஓ ஏய், அந்த காரை எங்கே வாட்டர் வாஷ் விட்ட? எனக்கு உடனே அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ண. ஓகே சார், ஹீரோ பண்ணுறேன். டே ஹோபி, முட்டாள். அந்த கார் டேஷ்போர்டில் போட்டியே அந்த பென்ட்ரைவ் எடுத்து தொலைஞ்சியா? ஓ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனோட கீ எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புறான். ஸோ இப்போ அப்படியே ஜியானோட மேன்ஷன் பார்த்தோன்னா அங்கே தயாங் அவன் பெட்டில் ஒரு மாதிரி காலெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். லைக் சுருண்டு போய். அங்கே ஜங்குக் கிடையாது. இப்போ அப்படியே அங்கே இருக்க ஸ்டடி ரூமில் தான் ஃபோக்கஸ் வச்சோன்னா அங்கே தான் ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்கான். லைக் ஒரு மிரர் முன்னாடி தான் அப்படியே அவனோட 2 கையையும் டேபிளில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த மிரரே பார்க்குறான். ஹாய் ப்ரோ. ஏய், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? ஒழுங்கா போ. இப்போ நான் உன்கிட்ட பேசுகிற நிலமையில இல்லை, போயிரு. ப்ரோ, உனக்கே தெரியும் உன்கிட்ட பேசுகிற நிலமையில தான் நான் வருவேன்னு. ஏய், நீ இப்போது எனக்கு தேவையில்லை, ஒழுங்கா போயிரு. ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். ப்ரோ, உன்னோட மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வெளியே வருவேன். ஏன்னா நான் உன்னோட மனசாட்சி ப்ரோ. ஏய், எனக்கு ஒரு மயிரும் தேவையில்லை, ஒழுங்காக போயிரு. இங்கே பாரு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே இருக்க. அவன்கிட்டயே காதல் உன் கண்ணை மறைக்குது. யோசிச்சு பாரு, இதில் உன் தப்பு என்ன இருக்குது? மொத்தமாக லவ் கொடுத்தா அதுவா உன் தப்பு? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். மூட்டு இங்கே கிளம்பு. ப்ரோ, உன்னெல்லாம் யோசிச்சு பாரு, உன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு. இல்லை, ஒரு வேளை அவன்கிட்ட இருக்க ஏதோ உன்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவனை மட்டும் பிடிச்சிருக்கு. ஏய் அப்படின்ட்டு இப்போ கையில் ஒரு பேப்பர் வெயிட் ஒன்று இருக்குது. அதை எடுத்து அந்த மிரரில் அப்படியே அடிக்க அந்த மிரர் அப்படியே நொறுங்கி போகுது. ஆக்சுவலாக அவனோட மனசாட்சி மாதிரி ஒன்று வந்து மிரர் முன்னாடி பேசிகிட்டு இருந்திருக்கும், அதுவும் அப்படியே காணாமல் போக இப்போ ஜங்குக் அந்த உடஞ்ச மிரரில் அவன் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அதில் ஒரு பஞ்ச் பண்ணுறான். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது வேகமாக அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணுறான். லைக் அந்த டேபிளில் இருக்க ட்ராவை. ஸோ ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே நிறைய சிரஞ்சஸ் ப்ளஸ் டேப்லெட்ஸ் ப்ளஸ் நிறைய பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று எடுக்கிறான். லைக் இது ரொம்ப சின்னமாக இருக்குது, இது பத்தாது, ஏது அப்படின்ட்டு அங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய பாட்டில் எடுக்கிறான். பக்கத்துலேயே ஒரு பேக்கெட்ஸில் இந்த சிரஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து அவன் வாயில் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி இப்போது ஒரு பாதியை அப்படியே அந்த பாட்டிலை பிக் பண்ணிவிட்டு இன்னொன்று எதுவுமே எடுத்துக்காம லைக் அவனோட வெயினில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுறான். ஏனோ நல்லா போ அப்படின்ட்டு அதை அப்படி ஒரு மாதிரி புல் பண்ணிகிட்டே இருக்க. லைக் அது அவ்வளோ ஃபோர்ஸாக அவனோட வெயின்ஸ்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த பாட்டில் ஃபுல்லாக போய் முடித்தவொன்னே அதை அப்படியே கீழே போடுறான். அந்த பாட்டில் அப்படியே நொறுங்குது. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி அங்கே டேபிளில் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு டேப்லெட் இருக்குது, லைக் ஒரு ப்ளூ கலரில். ஸோ அதை எடுத்து அப்படியே அவனோட நாக்கு கீழே வச்சிடறான். ஸோ வச்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி சொல்லுன்னு ஏறுது. அப்போ அவனோட பிரெயின்லாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ண அவனோட தலையில் தான் ஒரு மாதிரி கையை வச்சு பேட் பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஸ்வெட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அப்படியே கையை ஒரு மாதிரி கழுத்தில் வைக்கிறான். வைக்கும்போது கரெக்டாக அவன் கையில் அந்த செயின் தான் படுது. ஸோ அந்த செயினை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். லைக் அந்த ஆஃப் ஐஸில்
இது 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 உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உன் கழுத்தில் இருக்கும்போது நீ ரொம்ப அழகாக இருப்ப. நானே போட்டு வரேன். அழகாக இருக்கா? அழகாக இருக்கா அப்படின்ட்டு அந்த செயினை அப்படியே ஒரு மாதிரி பிச்சு கீழே போடுறான். அப்படின்ட்டு இப்போ அந்த உடஞ்ச மிரரில் பார்க்க அவனுக்கு அந்த ட்ரெஸ் தான் தெரியுது, லைக் அந்த பிங்க் ஷர்ட்டு. அது அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஏ என்ன பிங்கா? என்ன விளையாண்டுருக்கியா? பிங்கெல்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போது நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? உன்னோட எந்த குயின் சொன்னாலும் என்ன பண்ணுற? எனக்கு இப்போ எவ்வளோ க்யூட்டாக தெரியுறாவ. கேட்பியா மாட்டியா? போடலாங்க, போட்டுக்கிறேன். கடைசியில் என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி நீ வச்சிட்டல. ஜோக்கர் மயிறு மாதிரி நிற்கிற அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஷர்ட்டை பட்டனெல்லாம் ஓப்பன் பண்ணல, பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பிச்சு அந்த ஷர்ட்டை கீழே போடுறான். ஸோ கீழே போட்டுட்டு அந்த உடஞ்ச மிரர்லாம் அப்படியே அவனோட பாடியை பார்க்குறான். டால் எப்போவுமே உன்னை இங்கே வச்சு கோயின் மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை ஒரு ஜோக்கராக பார்த்து எப்போ பார்த்தாலும் காலில் போட்டு மிதிச்சுட்டே இருக்கல. எனக்கு தெரியணும் அப்படி என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு? அப்போலேருந்து இப்போ வரையும் எதுக்கு என்னை நம்ப வச்சு முதுகில் குத்திட்டுருக்க? எத்தனை தடவை குத்தினாலும் எனக்கு வலிகாதுன்னு நினச்சிட்டியா? எனக்கு வலிக்கும் டால், எனக்கு வலிக்கும். குத்துறது நீ தான், ஆனால் எவ்வளோ நாள் தான் நானும் வலிக்காத மாதிரியே காட்டிகிட்டு இருக்கிறது டால். எனக்கு வலிக்குது. இந்த வலியை இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. நான் அவங்ககிட்ட கேட்டே ஆகணும். எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போது மெதுவாக லைக் அவன் செம்மையாக ட்ரக்ஸ் எடுத்துருக்கிறதுனால அவனால் சுத்தமாக நடக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி அந்த வாலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போகிறான். அவனோட காலெலாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கான் அந்த ஆஃப் ஐஸில். ஸோ இப்போ போயிட்டு அப்படியே அங்கே ரூம் டோரை ஓப்பன் பண்ண உள்ள தயான் அப்படியே பெட்டில் உட்காந்துருப்பான். உனக்கு மேனேஜ் இல்லை உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு? எனக்கு உங்ககிட்ட பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம், தயவு செஞ்சு வெளியே போ. டால் எனக்கு உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் நான் பேசணும். நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் கிடையாது, ஜஸ்ட் கெட் அவுட். பாரு, நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். இன்னைக்கு எனக்கு பதில் தெரியணும். நான் உனக்கு என்ன பண்ணேன்? உன் லைஃப்பில் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் டால்? எப்போ பார்த்தாலும் எதுக்கு என்ன நம்ப வச்சு முதுகுலே குத்திட்டு. பாரு, நான் உன்னை லவ் தானே டால் பண்ணேன், வேற என்ன பண்ணேன்? ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடு. இந்த ஆக்டிங் மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை. என்ன இப்போது அழுது சீன் கிரியேட் பண்ணி நீ பண்ண எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல பார்க்குறியா? கிடையாது, ஒழுங்கா போயிடு. டால் பாரு, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் பாடுக்கு போயிடுவேன். இங்கே பாரு, இந்த மாதிரி ட்ரக்ஸ் மட்டன் எடுத்துக்கிட்டு என் பக்கத்தில் வராத, ஒழுங்கா போயிடு. சொல்லிட்டுருக்கல, எனக்கு ஆன்சர் வேணும். சொல்லு, எதுக்கு என் லைஃப்பை இப்படி பண்ணிட்டுருக்க? என்ன சொன்ன? உன் லைஃப்பை நான் இப்படி பண்ணுறேன்னா? இப்போ வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சு டார்ச்சராக பண்ணிகிட்ருக்குது நீயா நானா? என் லைஃப்பை நீ நாசம் பண்ணிவிட்டு உன் லைஃப்பை நான் நாசம் பண்ணுறேன்னு சொல்கிறியா?
டால் டால் டால். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு நினச்சதில்ல டால். ஆனால் நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை ஹர்ட் மட்டும்தான் பண்ணிட்டுருக்க. இங்கே பாரு, இந்த மாதிரி அழுது ட்ராமா பண்ணி இங்கே ஒன்று நடக்க போகிறது இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டா, நான் ட்ராமா பண்ணுறேன்னே வச்சு விடா. எனக்கு பதில் சொல்கிறான். எதுவிடா என்னை எப்போ பார்த்தாலும் ஏமாத்திக்கிட்டே இருக்க? இப்போ என்ன, என்னோட பாடி உனக்கு வேணுமா? அதுக்கு தானே இவ்வளோ ஆக்ட் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, உனக்கு பாடி வேணும்னா ஸ்ட்ரைட்டாக கேட்டு எடுத்துகிட்டு போ. அந்த மாதிரி பர்சனுக்கு அது மட்டும்தானே தேவைப்படும், வேற என்ன தேவைப்பட போகுது? மறுபடியும் மறுபடியும் என்ன நீ தப்பாகவே பார்த்துட்ருக்க, தப்பாகவே பேசிகிட்ருக்க. உன் பாடி எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. நடிக்கவே நடிக்காத. இப்போ என்ன, என் பாடி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. மற்ற எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டே என்னோடய ஃப்ரீடம், என்னோடய லவ், என் மனசை உடச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். மீதி இருக்குது இந்த பாடி மட்டும்தான். எடுத்துக்கோ, அதையும் எடுத்துக்கோ. ஏன்னா அது மட்டும் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? மொத்தமாக அந்த பாடியும் எடுத்து அப்படியே என்ன டெஸ்ட்ராய் பண்ணிடு. ஸோ அவன் ஜங்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் தாங்க பார்த்தா பேசிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு இப்போ அப்படியே சடனாக நிமிர்ந்து தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிறான். ஆமாம் டால், ஆமாம், எனக்கு உன் பாடி தான் வேணும், உன் பாடி தான் வேணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அவனை முடிச்சிருக்கணும். ஆனால் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வைக்க தயான் அப்படியே பின்னாடி போகிறான். ஜங்கு, என்ன பேசுகிற? தள்ளிப்போ. என்ன டால், அப்போது அப்படி பேசிட்டு இப்போ தள்ளி போங்கிற? ஏன் பாரு, எனக்கு உன் பாடி தான் வேணும். இப்போது நான் அதை எடுத்துக்க போகிறேன். ஜங்கு, என்ன பேசுகிற? இங்கே பாரு, நீ உன்னோட லிமிட்டில் இல்லை, தள்ளிப்போ, கிட்ட வராத. அப்படி தான் வருவேன், என்ன பண்ண முடியும் உன்னால்? ஜங்கு, தள்ளி போயிடு, கிட்ட வராத. என்ன டால், இப்படி சவுண்ட்லாம் உள்ளே போயிடுச்சு? ஜங்கு, இங்கே பாரு, இந்த மாதிரி சைக்கோ மாதிரி என்கிட்ட பண்ணாத, தள்ளிப்போ. சைக்கோவா? ஆமாம், சைக்கோ தான், நானே தான். இப்போது உன் பாடியை மொத்தமாக சைக்கோத்தனமாக சொந்தமாக போகிறேன். எதுக்குடா பின்னாடியே போயிட்டுருக்க? அப்படின்ட்டு இவன் முன்னாடி போக போக தயான் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே தேங்தான். இங்கே பாரு, நீ பண்ணுற எதுவுமே சரியில்லை, நீ உன் கண்ட்ரோல் இல்லை, தள்ளிப்போ, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியுமா? ஜங்கு, இங்கே பாரு, நீ என்ன நினைக்கிற? நான் என்னோட மனசை மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டேன்னா? கிடையாது, என்னோட பாடியையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா ஆமாம், என்னோட பாடியையும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டது அவன் தான். இப்போ நீ வந்து என்ன பண்ணாலும் அது செகண்ட் தான் அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக்கா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். ஸோ தயான் அப்படியே நின்றுட்டு ஒரு செகண்ட் ஜங்குக்கா பார்க்குறான். என்ன சொன்னா? அப்போது உன் உடம்பையும் அவனுக்கு கொடுத்துட்டியா? ஆமாம், நான் கொடுத்துட்டேன். இப்போது என்னோட வேர்ஜனிட்டி என்கிட்ட கிடையாது. நான் அதை என்னோட செய்திக்கிட்ட, என்னோட லவ் கிட்ட நான் லூஸ் பண்ணிட்டேன். அப்போது அவன் கூட நீ படுத்துருக்க? ஆமாம், படுத்துருக்க டால். அவன் கூட நீ படுத்துட்ட, அப்போது என் கூடயும் படுவ
நானும் உன்னை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜங்கு, கிட்ட வராத. ஏய், இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்கிட்ட படுத்துட்டேன். இப்போது நான் உன்னை விட்டேனா இதுக்கு அப்புறமும் அவன் கூடவோ போய் படுப்பேன். அப்போது அதுக்கு முன்னாடி இந்த பேஸுக்கு ஓனர் நான் டேஸ்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? இதுக்கப்புறம் எத்தனை பேர் கூட போய் படுத்தாலும் உன்னோட ஓனர் உன்னை டச் பண்ணிட்டான்னு இருக்கணும்ல டால். என்ன பேசுகிற? என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன டால் அடிக்கிற? அவ்வளோ தைரியமா உனக்கு இந்த ஜான் மேலே கை வைக்கிற அளவுக்கு? இருக்கலாம். ஏன்னா நீ தான் ஏதோ இந்த ஹார்ட்டில் இருக்க குயினாச்சு. அப்போது இருக்கலாம் டால், இருக்கலாம். ஜங்கு, தப்பு பண்ணுற ஜங்கு, கிட்ட வராத. தள்ளி போயிரு ஜங்கு, வேண்டாம். ஏய், என்னடா அவன் கூடவோ போய் படுப்ப? ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னா என் கூட படுக்க மாட்டியா? ஜங்கு, பாரு ஜங்கு, நீ உன் லிமிட்டில் இல்லை. தயவு செஞ்சு போயிரு. இந்த மாதிரி பண்ணாத ஜங்கு, ப்ளீஸ். டால், என்ன டால், எல்லாரும் கூட படுக்கும்போது இன்ச்சிச்சு, இப்போ என் கூட படுக்க சொல்லும்போது கசக்குதா? ஜங்கு, ஆனால் ஜங்கு, கிட்ட வராத. என்ன விட்டு ப்ளீஸ், என்ன விட்டு கிட்ட வராத. என்ன டால் கேஞ்சிரியா? அவனு சொல்லவா, இங்கே நீ கேஞ்சிறது சுத்த வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை. நீ கெஞ்ச வேண்டிய இடம் எது தெரியுமா? அந்த பெட்டில் நீ கீழே இருக்கும்போது உனக்கு மேலே அப்படியே நான் இருப்பேன். அப்போ நீ அங்கே ஜங்குக்கா போதும் என்னை விடு ஆன அப்படி கெஞ்சணும். அது நல்லா இருக்கும். இது நல்லா இல்லையே. ஜங்கு, கிட்ட வராத ப்ளீஸ் ஜங்கு. என்னை விட்டு உன் காலில் வேணாலும் விழுகிறேன். இந்த மாதிரி பண்ணாத. ஐயோ, என்னடா டக்குன்னு காலெல்லாம் விழுந்துட்ட? அவ்வளோ ஆசையாக இருக்கா? அப்படின்ட்டு நீ அப்படியே முன்னாடி வந்து நிற்கா. அங்கே தயான் அப்படியே கீழே தான் உட்காந்துருக்கான். லைக் ஜங்கோட காலை பிடிச்சிட்டு. ஆனால் ஜங்கு, இப்படி பண்ணாத ஜங்கு, ப்ளீஸ். ஐயோ டால், ஃபர்ஸ்ட் ஏந்திரி அப்படின்ட்டு எப்படி பிடிச்சி தூக்குறான். ஜங்கு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இப்படி மட்டும் பண்ணிடாது ப்ளீஸ். என்ன விட்டு. ஐயோ டால், நீ இப்படி கெஞ்ச எனக்கு என்னமோ என்ன பண்ணுன்னு சொல்ல கூப்பிட்ற மாதிரியே மூட் ஆகுதே. போய் பாடு. போய் படுறா. நான் ஏன் உன்னை படுக சொல்லிட்டுருக்கேன்? நானே உன்னை படுக வைக்கிறேன் டால், நானே உன்னை படுக வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க பிடிச்சி தள்ளி விட. அவன் போயிட்டு பெட்டில் தான் விழுகிறான். விழுந்துட்டு ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டுருக்கான். ஜங்கு, ஜங்கு அப்படின்னு பார்க்காத, என்கிட்ட வராத. டால் 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனோட பெல்ட்டு தான் கலட்டுறான். எப்படி பார்க்காத டால், எனக்கு உள்ள போய் ஜெவுன்னு ஏறுது. பார்க்காத, அப்படி பார்க்காத அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் பெல்ட்டை கழட்டிட்டு பெட்டுக்கு மேலே தான் வரான். அப்படின்ட்டு இப்போ தேங்க் சொல்ல டக்குன்னு தேங்கோட கை ரெண்டையும் அப்படியே மேலே பிடிச்சி ஒரு மாதிரி டைப் பண்ணுறான் அவன் பெல்ட்டை வச்சு. என்ன டால், வெட்டுனா விட தான் போகிறேன். ரூமை விட்டு வெளியே போ. ஏன்னா ரூமை விட்டு வெளியே போகணுமா? இன்னைக்கு வெளியே போகிற வேலையே கிடையாது.
உள்ளே தான் போகும், அதுவும் டீப்பாக அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் தலையை ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். லைக் அவனுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வயசில் தான் பார்க்குறான். பார்த்தான் இப்போ தான் நோட் பண்ணுறான். ஆக்சுவலாக தயா அப்படியே நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். லைக் அந்த சில்கி ஷர்ட்டு, கீழே ஒரு ஷார்ட்ஸு. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஜங்குக்கோட கண்ணு தான் தாங்க ஸ்கேன் பண்ணுது. டால் என்னை செடியூஸ் பண்ணணுன்னே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருவியா நீ? நல்லா சிலுக்கு துணி, கீழே ஷார்ட்ஸு. ஐயோ, அந்த மூன் லைட் போட்டு இந்த மூனோட லெக்கெல்லாம் அப்படியே மின்னுதே. டால் நைட்டில் உன்னோட லெக்ஸு எவ்வளோ ஷைனாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். வேணாம் ஜங்கு, என்னை விட்டுரு ப்ளீஸ் ஜங்கு, என்னை விட்டுரு அப்படின்ட்டு காலெலாம் ஒரு மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கான். ஏய் எப்பாரு, இந்த ஜங்கு யாருக்கிட்டையும் இது வரையும் சாஃப்டாக இருந்ததே கிடையாது. உங்ககிட்ட மட்டும் சாஃப்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டுனா அவனை சாஃப்டாக முடிவேன். இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஷர்ட்டை தான் கலட்டுறான். வேணாம் ஜங்கு, என்னை விட்டுரு. வாயம் மூடு டால், வாயம் மூடு அப்படின்ட்டு இப்போ அந்த ஷர்ட்டை அப்படியே பிச்சு எரிஞ்சிட்டு இப்போ அப்படியே அவனுக்கு கை கீழே தான் வருது. அப்படின்ட்டு இப்போது கீழே இருக்க ஷார்ட்ஸையும் அப்படியே கலட்டுறான். டால் ஐயோ, ஒன்று எப்படி ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கும்போது சும்மா கீழே இருந்து மேலே வரையும் ஜோன்னு ஏறுதே. ஏ முட்டாள் ஜங்குக்கு, எவ்வளோ நாளாக எப்பட்றா எப்படியோ நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தயவங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். தயவங்க அப்படியே கண்ணை மூடிக்கிறான். இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே தயாங்கோட லெக்ஸை தான் ஒரு மாதிரி செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் தயாங் ஒரு மாதிரி டைட்டாக வச்சுக்கிறான் அவனோட லெக்ஸை. ஏய் டால், காலை லூஸ் பண்ணு. மாட்டேன். ஏய் ஒழுங்கா லூஸ் பண்ண. உன்னோட ட்ரூ லவ்வுக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்தல. இப்போ என்னோட ட்ரூ லவ்வுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். காலை வெறி. மாட்டேன், என்னை விட்டுரு, நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டுரு. டால் மறுபடியும் சொல்கிறான். என்ன கோபப்பட வைக்காத, சாஃப்டாக பண்ணணுன்னு நினச்சிட்றியா? என்னை கோபப்பட வைக்காத, காலை வெறி. மாட்டேன். அது எப்பட்றா ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் நல்லா காலை விரித்து கொடுப்ப, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஃபோர்ஸாக ஒரு மாதிரி செப்பரேட் பண்ண அங்கே தேங்க்கு செம்ம பெயின் ஆகுது. எப்படி பண்ணாத, அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஓவர் ஆகிட்டு லைக் தேங்கோட நெக்கில் தான் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். அங்கே ஜங்குக்கா ஒரு மாதிரி தேங்கோட நெக்கை தான் செமப்பட்டு பைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்கு அப்படியே கீழேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பாடி ஃபுல்லாக அப்படி பைட் பண்ணிட்டு இருக்கான். ஜங்கு, ஜங்கு, எனக்கு வலிக்குது, அப்படி பண்ணாத ஜங்கு, என்னை விட்டு, எனக்கு வலிக்குது, என்னை விடு. ஜங்கு என்னை விட்டு, ஜங்கு என்னை விட்டு, வேணாம். ஜங்கு இப்போ அப்படியே ஜங்குக் தான் தேங்கோட இயர்ஸ் கிட்டே போயிட்டு டால் எவ்வளோ நாளாக
ஒன்று அவனுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வச்சிட்டு இருந்தால. ஆனால் இவ்வளோ நாள் நீ பார்த்தது அவன் கிடையாது. ஆ, இப்போ இப்போ நான் உனக்கு காட்டுறேன் இந்த மாஃபியாவோட ரியல் டார்க் அவனா. ஆ ஆ ஆ ஆ ஆ இது இதுடா இப்போ அப்படியே ஜாங்குக்கா கீழே குனிஞ்சு பார்க்குறான். என்ன டால், ஏதோ ஏதோ சொன்னா நான் உனக்கு செகண்டுன்னு. அப்புறம் என்ன அங்கே பிளட்லாம் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட வர்ஜினிட்டியை உன்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டால் அப்படின்ட்டு அப்படியே தேங்கோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே தேங் மேலே ஃபேட் ஆயிடுறான். ஸோ அங்கே தயம் எதுவுமே பண்ணல. அவனோட கை மேலே டைப் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ அவனோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே கண்ணை மூடிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சீலிங்கை தான் பார்க்குறான். பார்த்துட்டு ஸோ அப்படியே அங்கே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காட்டணும்னா ஹாபி தான் அவனோட பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்திருப்பான் லைக் அந்த வாட்டர் வாஷ் ஷாப்புக்கு. ஸோ போயிட்டு இப்போது ஹலோ இங்கே ஒரு போலீஸ் ஜீப் வந்துச்சா? ஆமாம் சார், நான் இன்னும் பண்ணல சார், சாரி சார். தேங்க் காட். என் ஜீப் எங்கே இருக்குது? அதோ அந்த பக்கம் நிற்கிது சார் அப்படின்ட்டு இப்போ வேகமாக அவன் ஜீப்கிட்ட தான் போகிறான். போயிட்டு அங்கே பார்த்தேன் டேஷ்போர்டில் அப்படியே அவன் வச்ச பென்ட்ரைவ் இருக்குது. ஓ சாரி சார், நான் பண்ணி வச்சிடறேன் சார், இட்ஸ் ஓகே, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஹோபி அந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வரான். ஸோ வந்துட்டு அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு அவன் லேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவை எதுக்கு அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பண்ணிட்டு கேட்டிருப்பான். அதுக்கப்புறமா அவன் இந்த பென்ட்ரைவை கேட்கவே இல்லை. இந்த பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏதோ கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ இருக்கணும். ஒருவேளை நோராவை பற்றி இருக்குமா, இல்லை அந்த பாய் ஃப்ரெண்டு அவனை பற்றி அது இருக்குமா? பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹோபியா அப்படியே அந்த லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவை அப்படியே போடுறான்.